வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை காந்திபுரத்தில் தமிழ்நாடு ஹோட்டலில் தமிழக நதிநீர் உரிமைகள் குறித்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு விவசாய சங்கங்களின் தலைவர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் நதிகளுக்கு இடையே பிற மாநிலங்களில் கட்டப்பட்டு வரும் அணைகளை தடுப்பது குறித்தும் அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வருகிற 13ஆம் தேதி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி 9 டோல்கேட்டை கேரள அரசுக்கு எதிராக சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், சிறுவாணியில் கட்டப்பட்டிருக்கிற அணையை உடத்தெறிய, சட்டவிரோத அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த முற்றுகையிடுவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளும் அந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக வருகிற 28ஆம் தேதி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்காக இன்றைக்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை குழு நியமித்து அன்றைக்கு ஆய்வை துவங்குகிறது. அன்றைக்கு ஆய்வு துவங்குகிற அதே நாளில் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த குழுவை ரத்து செய்ய வேண்டும். புதிய அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியாறு அணை வலுவாக இருக்கிறது என்பதை உறுதியிட்டு தெரிவித்ததோடு மட்டுமல்ல, தொடர்ந்து அதற்கான இரு குழுக்கள் மூலமாக மாதந்தோறும் ஆய்வு செய்து அந்த அணை உறுதியாக இருக்கிறது. 152 கொள்ளளவை உயர்த்துவதற்கு பேபி அணையை பலப்படுத்த வேண்டும், மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும், கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வதற்கு சாலை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும், அணையில் இடையூறாக இருக்கிற மரங்களை வெட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும், அணைக்கு பொறியாளர்கள் பாதுகாப்போடு சென்று வருவதை கேரளம் உறுதிப்படுத்த வேண்டும், அணைக்கு பொறியாளர்களுக்கு சென்று வருவதற்கு வழங்க அன்னை படகு அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் இதனை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கவில்லை. கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் முல்லை பெரியாறு தவிர்த்து மற்ற நீராதார பிரச்சனைகள், அது அமராவதியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் அனைத்து ஆறுகளுடைய நதிநீர் பிரச்சனைகள், புதிய நதிநீர் திட்டங்கள் இணைப்புக்கான வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனோடு நேரடியாக சந்தித்து பேசி அதிகாரிகள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 40 முறை மறைமுகமாகவும் 3 முறை அரசின் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பல்வேறு திட்டங்களுக்கான இணைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து மக்களையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த தலைவர்கள் அனைவரும் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பலர் அனுமதி பெற்று பங்கேற்க முடியவில்லை. அவர்களை எல்லாம் அழைத்து ஒத்த கருத்தோடு கொங்கு மண்டல நீராதார உரிமை மீட்பு குழு வலிமையான போராட்டங்களை தீவிரப்படுத்த இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் இந்த கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று இரவு சிங்கப்பூருக்கு புறப்பட தயாரானது. விமானத்தில் பயணிக்க வந்த பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்தனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த 32 வயது பெண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக இந்த விமானத்தில் சிங்கப்பூருக்கு செல்ல வந்தார். அதிகாரிகள் அவருடைய சூட்கேஸை பரிசோதித்தனர். சூட்கேஸின் ரகசிய அறைக்குள் இந்திய பணம் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் பெண் பயணியின் பயணத்தை ரத்து செய்தனர். சூட்கேஸில் வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை எடுத்து எண்ணினர். ரூபாய் 20 லட்சம் இந்திய பணம் இருந்தது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெண் பயணியிடம் விசாரித்தனர். பணத்தை சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்லும்படி வேறு ஒருவர் என்னிடம் கொடுத்தார். பணத்தை சிங்கப்பூரில் குறிப்பிட்ட நபரிடம் கொடுத்தால் எனக்கு ரூபாய் 10,000 பணம் தருவதாக கூறினார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த பணத்தை எடுத்துச் செல்கிறேன் என்று கூறினார். அதிகாரிகள் கடத்தல் பெண் பயணியையும் 20 லட்சம் ரூபாய் இந்திய பணத்தையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த தென்கடப்பந்தங்கள் பகுதியில் பெங்களூரிலிருந்து 2 வீலர்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி சென்னைக்கு சென்றது. லாரி வேலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தென்கடப்பந்தங்கள் அருகே வேகமாக வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை போலீசார் கண்டெய்னர் லாரியை பொக்லைன் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். விபத்து காரணமாக வேலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனைத்து வாகனங்களும் அணிவகுத்து ஆமை போல உருண்டு சென்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று மதியம் மத்திய இணையமைச்சர் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார்.
அமைச்சரை காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை முருகன் சந்தித்தார். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தல் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் மேல மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுதான் வாக்களிப்பதிலும் செலுத்தியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் நாம் பார்க்க இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்ட சிறப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சையில் சுற்றுலா வளர்ச்சிக் குழுமம் சார்பில் டிஸ்கவர் தஞ்சாவூர் என்ற சிறப்பு பயிற்சி முகாம் தஞ்சையில் நடைபெற்றது. இதில் சோழர், நாயக்கர், மராட்டியர் ஆகியோர் பயன்படுத்திய உணவு வகைகள், தற்போது எந்த மாதிரியான உணவுகள் தஞ்சைக்கு பெருமை சேர்க்கிறது என விளக்கப்பட்டது. தஞ்சை மாவட்ட சிறப்பு உணவான மட்டன் கோலா, கும்பகோணம் கடப்பா, கும்பகோணம் வடிகட்டி காஃபி, தஞ்சாவூர் சந்திரகலா, திருவையாறு அசோகா ஆகிய உணவுகள் செய்முறை குறித்து வல்லுநர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சுப்பிரமணியன் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய துரித உணவு வாங்கித் தருவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இங்கே டிஸ்கவர் தஞ்சாவூர்ங்கிற இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட மோட்டோ என்னன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஊர் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இந்த சம்மர் கேம்பில் இதை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மியூசியம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மியூசியம் எப்பயிலேருந்து ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தஞ்சாவூரில் எவ்வளோ மியூசியம் இருக்குது அது எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க. அதோட யூசஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் மராட்டா நம்மளை தஞ்சாவூரை ரூல் பண்ண வந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தஞ்சாவூரோட ஃபேமஸ் ஸ்வீட் சந்திரகலா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் திருவையாறு அசோகா அதை பற்றி சூப்பராக எடுத்தாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு லைவாக டெமோ காட்டினாங்க. தஞ்சாவூருக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அசோகா அஸ் வெல் அஸ் நம்மளோட சந்திரகலா, டிகிரி காஃபி, கடப்பா, அப்புறம் மராட்டாவோட அந்த மட்டன் கோலா, அந்த இது எல்லாமே நமக்கு லைவாக பண்ணி காமிச்சு குக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸோடு சொல்லி தந்திருக்காங்க. இதை நாங்களும் போய் ட்ரை பண்ணி இந்த ஹெரிட்டேஜை இன்னும் ப்ரொலாங்டாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு ப்ராட் விஷனோட இது நமக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் கிரேட் தேங்க்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அஸ் வெல் அஸ் தி ஆர்கனைசர்ஸ். திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு போலீசார் திருப்பதியிலிருந்து ராப்பூர் வரை ரோந்து சென்றனர். அபரப்பள்ளி வனப்பகுதியில் 2 வாகனங்களில் சிலர் செம்மரக்கட்டைகளை ஏற்றிச் செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். தப்பிய 4 பேர் பிடிபட்டனர். 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்தனர். கைதானவர்களில் 3 பேர் தமிழர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை அள்ளி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க தனியாரிடம் ஒப்பந்தம் போடப்பட்டது. குப்பைகளை அள்ளும் தனியார் ஒப்பந்ததாரர் அதனை தரம் பிரிக்காமல் பானாவரம் சாலையில் உள்ள உடையார்பாளையம் மலைப்பகுதியில் கொட்டி வருகின்றனர். இந்த குப்பைகளை மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தியதால் தீ பரவி சுமார் 100 டன் குப்பை எரிந்து சாம்பலானது. இதில் மலைப்பகுதியில் உள்ள மூலிகை செடிகள், மரங்கள் சாம்பலாகிறது. நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீ மதுரை சேமுண்டியில் வசிப்பவர் இடும்பன் தேயிலை செடிகளை கவாத்து வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். பகல் 12 மணியளவில் செபாஸ்டின் வீட்டில் உருமல் சத்தம் கேட்டது. அங்கு சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் சிறுத்தை உலா வந்தது. பார்த்ததும் அவரை நோக்கி பாய்ந்தது. உடனடியாக சிறுத்தையை உள்ளே வைத்து கதவை பூட்டினார். வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். சிறுத்தை அடைக்கப்பட்ட வீட்டை காண மக்கள் குவிந்தனர். வனத்துறையினர் வீட்டுக்குள் இருக்கும் சிறுத்தையை பார்த்தனர். சிறுத்தை ஆக்ரோஷமாக இருந்தது. சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது என முடிவு செய்தனர். மயக்க மருந்துகளுடன் கால்நடை டாக்டர் உதவியுடன் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை வீட்டிற்குள் சென்ற சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சாயா காவாத்து வெட்டினேன். டீ காவாத்து வெட்டிட்டு அவங்க கொடை பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்துச்சு, அதை எடுக்கலாம்ட்டு அங்கிட்டு போனேன். போகும்போது போய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திறந்துருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தேன் என்ன இருக்குன்ட்டு. பார்க்கும்போது அது கடப்படான்னு உருட்டிட்டு என் மேலே பாயறதுக்கு வந்துச்சு. தடாப்படான்னு நான் கதவை சாத்திட்டு கதவை இறுக்க பிடிச்சிட்டு சாத்த முடியல. கதவை இறுக்க பிடிச்சிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு பிள்ளையும் காணாம். கையில் இந்த பிளாஸ்டிக் கயிறை போட்டு அப்படியே கட்டிட்டு நான் ஓடி வந்துட்டேன்.
அப்புறம் இப்போ ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பந்தோபஸ்தும் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீலகிரி மாவட்டம் லவுடேல் பகுதியில் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியின் 166வது நிறுவன நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சோமேஸ்வர ராவ் ஆண்டறிக்கை வாசித்தார். விழா நிறைவு நாளில் இந்திய பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கல்வி, விளையாட்டு போன்ற துறைகளில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். may do well in the examination, and I was very pleased to see the headmaster's report. Academics was a very short part of it. He took pride in mentioning all kinds of achievements of all the students who have excelled in so many different walks of life, and that complementarity, that totality is what makes these boarding schools what they are, where you look at life as a whole, and every aspect of your quality, it matters. Not only academics. Of course, academics is important, but so many other things matter. And a small word for all the parents who are here. I see some here, many of them would be probably outside, but the fact is that we all need to spend time with our children. We need to spend time with our children, talk to them, go out on a walk with them, and identify all the flowers and all the plants which pave the road on which we are walking. Spending time with our children, understanding them is extremely important. I think we are not doing sufficiently enough. And I can say from my personal experience that my son grew up almost without me. I was kind of an absentee father, and when I look back at my own life and I realize I don't feel very good about it. I would not want any other father to feel like that your son or your daughter has grown up without sharing your thought processes, your wisdom, and the kind of future and the kind of vision you have about the world and about your children. So spend time with them. These are very difficult times we live in. Look at the kind of technological changes which are taking place all around. Hard to make sense of it. With the kind of social media we have and the kind of inroads technology has made in our lives, very difficult to make sense of what is going around. தென்காசி மேலமெஞ்ஞானபுரத்தில் மாவட்ட அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி தென்காசி மாவட்ட ரைபிள் கிளப்பில் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட ரைபிள் கிளப் சார்பாக நடைபெற்ற போட்டியினை சென்னை சைதாப்பேட்டை நீதிபதி இருதயராணி துவக்கி வைத்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராஜபாளையம் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆலங்குளம் நீதிமன்ற நீதியரசர் ஆனந்தவள்ளி, லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் பால்சுதீர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி கோடை விழா தொடங்கியது. ஒவ்வொரு துறை சார்பிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோடை விழா நிகழ்வின் சிறப்பு அம்சமாக நட்சத்திர ஏரியில் சுற்றுலாத்துறை சார்பாக படகு போட்டி நடைபெற்றது.
கொடைக்கானல் ஆர்டிஓ சிவராமன் துவக்கி வைத்தார். இப்போட்டியில் டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 3 விதமான படகு போட்டிகள் நடைபெற்றது. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீதர் வசந்தன் ஜோடி முதல் பரிசும், ஜெயா நிஷாந்த் 2வது பரிசும், ஜெயசூர்யா பிரசாந்த் ஆகியோர் 3வது பரிசும் பெற்றனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் கேரளாவை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஹில்மா போதி சித்தார்த் ஜோடி முதல் பரிசும், சுதாகர் வரலட்சுமி ஜோடி 2வது பரிசும், செந்தில்குமார் பாரதி ஜோடி 3வது பரிசும் பெற்றனர். பெண்களுக்கான இரட்டையர் படகு போட்டியில் கேரள கல்லூரி மாணவிகளான நிவேதியா ஸ்ரீது ஜோடி முதல் பரிசும், காவியா ஆதித்யா ஜோடி 2வது பரிசும், சங்கீதா சுதா ஆகியோர் 3வது பரிசும் பெற்றனர். படகு போட்டியை டூரிஸ்டுகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் 102வது ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூப்பல்லக்கு திருவிழா இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. முன்னதாக வல்லப கணபதி கோயில் வந்த பால தண்டாயுதபாணி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். நள்ளிரவு 2 மணிக்கு கோயிலில் இருந்து பூப்பல்லக்கு புறப்பட்டது. வாடிப்பட்டியின் முக்கிய வீதிகள் வழியாக விடிய விடிய வலம் வந்தது. காலை மீண்டும் சுவாமி கோயிலை வந்தடைந்தார். வாடிப்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அடுத்த அருவாப்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வைகாசி திருவிழா 20ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பசேவை திருவிழா இன்று நடந்தது. இதனை முன்னிட்டு தீபம் எரியும் கம்பத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து பிரம்மாண்ட விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. அன்னக்குவியலை பெருமாளாக பாவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. குழந்தை இல்லாத பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி வழிபாடு செய்தனர். இந்த வினோத வழிபாட்டில் பங்கேற்றால் குழந்தை செல்வம் ஏற்படும், மழை பெய்து வறட்சி நீங்கும் என்பது ஐதீகமாகும்.